என்னை காக்கும் வடிவேலவா என்னப்பா காலமே சாமி கும்பிட ஒரு நிம்மதியா என்னப்பா 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 பொறுங்கப்பா என்னப்பா சொல்லி துணைங்க என்ன என்ன ஒரு சேர்த்தனி வந்து போட்டுட்டாங்க கடவுளே இப்பானியப்பா ஒரு மணி சான்ஸ் சேர்த்தாங்க என்ன குடிச்சு அப்படியே கப் கிடாக்கு அதுக்கடையில என்னப்பா பேருந்து இரண்டாவது சேர்த்தண்ணி இது புதிய காலமே 5 கொண்டு குடிச்ச தேத்தனியாப்பா அது பாத்ரூம் போனோட எல்லாம் போட்டு அடுத்த தேத்தனி ஒன்று குடிப்போம்னா நீங்க பாத்ரூம் போனா என்னத்தை கட்டி போடுங்க இன்னியப்பா அப்படியே இருக்கிற எழும்பின நேரத்துல இருந்தது ஏதோ மலிய பிரட்டி கொண்டு வர சொன்ன மாதிரி அது ஒரு கப்பி எடுத்து ஒரு தேயிலை பேக்கெட்டை போனது சுடு தண்ணியை வாங்கலாம் தேத்தனியை கொண்டு தரோம் மலிய பிரட்டுற மாதிரி பாதிரியா முடிய காலம் வேணும் அப்ப இப்படி மலிய பிரட்டாத வேலையா நீங்க செஞ்சிருக்கலாமே அப்பா ஒன்றும் செய்ய நான் இதை பாக்குறதா அதை பாக்குறதா எத்தனையப்பா பாக்குற காலம் எழுதி எனக்கு இருக்கிற வேலை ஊர்ல அந்த கோயில் கட்டின படங்கள் எல்லாம் சந்திரன் அனுப்பிக்கிறாங்க அதை விட அங்க காணி பாக்குறவன் பேரு அவன் 2-3 கோல் மிஸ் பண்ணிக்கிறான் அவன் வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்கான் அதுகள் எல்லாம் பாக்குறதுக்கு 2 மணித்தியானம் காணாப்பா வேலைக்கு போகும்போது முழுக்க பாசம் வேலைக்கு போறான் இது தெரியாம ஐயோ கடவுளே நீங்கள் அடிக்கிற லூட்டி எனக்கு தாழ்ந்த முடியல இப்படித்தான் 2 வருஷம் கோவிட் என்ற நாசம் வந்து காலமே எழும்புறது கீழே சரத்தை கட்டுறது மேல சூட்டை போடுறது வாயும் கழுவுற இல்ல கோபியை குடிச்சு கொண்டு இருந்து மீட்டிங் working from home என்னப்பா செய்யறீங்க எல்லாரையும் போய் காட்டுறீங்களப்பா அப்படி அம்மா அங்க போக்கரிக்கிறா பாருங்க அவ அவாக்கு பொட்டையிலண்ட நினைப்பு நாளைக்கு 1 மணி தியாசத்துக்கு முன்னாடி போய் இந்த அறையை கேட்டு நான் திறந்து விட்டு வெயில் வந்துட்டு குண்டியில வெயில் சுட்டிருக்கு படுத்துக்கிறாங்க அந்த புள்ளையப்பா சும்மா புதிய ஒழுங்கின உடனே பேசாதீங்க அந்த புள்ள இதோட படிச்சு ஊர்ல தந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் கலைச்சு நடப்பா படுத்திருக்கும் புதிய ஒழுங்கின உடனே ஒரு புள்ளைய கொஞ்சம் அன்பா நடவு புதிய அவாட்ட படிப்பு எனக்கு என்ன தெரியுமாப்பா உனக்கு என்னடா பாத்து நீ அசையவே இல்லையா உதிரிய நான் இப்ப எத்தனை நேரம் மட்டி அடி பார்த்துட்டேன் தரை கால இப்படியே இருந்தோண்டு இப்படி என்றால் இப்படி என்றால் உதய வாடிப்பு புத்தகம் ஒரு ஓதாரியும் இந்த ஜெனரேஷனை பத்தி தெரியாது அதுங்களுக்கு போன் கட்டாயம் வேணும் இன்ஸ்டாகிராம் பார்க்கணும் டிஸ்கோட் பார்க்கணும் டிக்டாக் பார்க்கணும் அதோட பேஸ்புக் பார்க்கணும் அதெல்லாம் போ அந்த ஸ்னாப்சாட் ஒன்று இருக்கு அது போன்களை எல்லாம் விகாரமா காணும் அதுகளெல்லாம் பார்க்கணும் இந்த போதைய விடப்பா நாங்களும் இருந்த நாங்களானே ஊர்ல உந்தோடு நாங்கள் காலமே எழும்பி வீட்டை கூட்டி முத்தத்தை ரெண்டு புறம் கடைக்கு போய் பாலை வேண்டி பானை வேண்டி எத்தனை வேலையப்பா நாங்கள் செய்த நாங்கள் நீங்கள் இருந்து கொண்டு இங்க ஆஸ்திரேலியாவில் வந்திருந்து கொண்டு என்ன செய்கிறீர்கள் திரவுங்க பக்கம் அதை நானே பாக்குறது போங்க வெட்டி விழுதி போட்டா வந்துட்டா ஒரு வாரம் கொண்டு வாரம் டீய இங்க ஒரு பார்சல் வந்துருக்கு பார்சலோ என்னப்பா கொப்பருக்கு மாளுக்கு வேலையே இல்லையே நெடுக இந்த போனை பாக்குறதும் ஆர்டர் பண்றது எனக்கு வர வேலையை ஒவ்வொரு காலம் அந்த கதவை தட்டுறான் தேவையான நேரம் கண்ட நேரம் எல்லாம் வந்து என்னத்த வேண்டி திரைக்கிறீங்க என்னத்த வேண்டி நீங்க ஆன்லைன்ல என்னத்த சமர் வந்தா இன்டர்நெட் அதுக்கு பிறகு வேற என்னப்பா என்ன ஆங்கள் மூண்டை இருக்கேப்பா நீங்க சண்டை பிடிங்க நான் வேலைக்கு போகணும் போட்டு வா அவன் அப்படியே போடுவார் கலாண்டு என்னப்பா நாங்க ஊர்ல இருக்க தீபாவளி தைப்பொங்கல் வந்தா மம்மி அடியில போய் பார்த்து கண்ணாடிக்கு முன்னால நண்டு பார்த்து உட்பட வேண்டி அதை தோச்சு 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 தச்சு போடுறது இவ்வளவு காலம் போடுறது இது நீங்கள் இந்த கிழமை வேண்டது அந்த கிழமை வேண்டது என்னொண்ட வேண்ட உடுப்புல பேர் உடுப்புற காசுக்குரிய அவங்க தாராங்களே பேர் 2 நாடா ஒரு லேஸ் இதுல ஓட்ட மிச்ச பாதி இல்ல ஃபேஷனோ என்ன ஃபேஷன் எல்லாம் என்ன தேத்தனிய பகவானம் அப்பா நீ வண்டி விழுத்த ஒரு வாரம் இந்த கொண்டு அதெல்லாம் சரி இந்த தேங்க்ஸ் அப்படி இந்த வீட்டு வேலையெல்லாம் மேட் செய்கிறப்ப பழக போறேன்
கொஞ்சம் வீட்டுக்கு அறைக்க வந்து எட்டி பாக்குறேன், முழு உடுப்பும் பாம்பு செத்த கலட்டின மாதிரி எல்லாம் உருட்டி உருட்டி கலட்டி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வேற போய்க்கிறேன் நினைக்கிறேன். அப்புறம் அதுலயே இருந்த சீட்டே நசிஞ்சு போச்சு. இதெல்லாம் வேற பாக்குறேன் நினைக்கிறேன். என்ன மை ப்ராப்ளமோ? இப்படியே என்ன செய்ய போறீங்க? நீ நாளைக்கு போய் உடனே பாவரே இல்லையே. ஊற்று கோதாரி வேலையும் தெரியா, வீட்டு வேலை. மெஷினோ? அப்ப மெஷினா கொப்பரே சொல்லாது, என் மெஷினை கட்ட சொல்லி. ஏன் என்ன கட்டி இருக்கு? ஹலோ சந்திரன், என்ன மாதிரி கோயில் வேலைகள் எல்லாம் போகுது? வந்துட்டேன். மூலஸ்தானம் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அப்ப அந்த வலது பக்கம் விற்கிறோம் என்ன மாதிரி? நான் கேட்கிறேன். அதுவும் ஓரளவு முடியும். அப்ப இடது பக்கம் விற்கிறோம். அது வேலையாட்கள் எல்லாம் ஒழுங்கா வராங்களா? அண்டியார் மீட்டிங்ல மண்டபத்துக்கு கல்லு பதிக்கிறதோ இல்லாட்டி கிராஸ் போடுறதோ கதைக்கு இல்லை. அப்ப நான் காசு அனுப்ப இந்த பேரை போடுவேன். எவ்வளவு காசு? எவ்வளவு காசு? ஒரு சந்திரன், நான் இல்லையில படிக்கிறேன். என்ன காசு? என்ன காசு? அங்க கோயில் கட்டுறதுப்பா நான் காசு. ஐயோ கடவுளே, என்ன கோயிலடிக்கப்பா கோயிலை கட்டுறீங்க? அங்க என்ன சாமியோட ஒரு இல்ல நிம்மதியா? நான் சொல்றேன், கோயில் கட்டுறது எவ்வளவு விஷயம் இருக்கு சொல்லுவாங்க. என்ன விஷயம் இருக்கு? நாங்கள் கொடுக்குற காசுக்கு அவங்க விக்கிரகத்தின் அந்த சாமியிட பேர் எழுதுறாங்களோ இல்லையோ எங்கட பேர் எழுதுவாங்க. எங்கட தானே எங்கட பேர் கிடக்கணுமா? இது எங்கட விலாசம் கோயில் தானப்பா காட்டலாம். படம் காட்டுறதுலயே கூட பில்டப் படம் காட்டுறதுதான். அப்படி எத்தனை தேவையை பாய்ச்சா அங்க பொடி பட்டியல் படிக்க இல்லாம, பள்ளிக்கூடம் போயிடாம, புத்தகம் போட்டு இல்லாம இருக்குது. அதுகளுக்கு இந்த காசை அனுப்புங்க. உங்க பார்த்தா ஐயா ஒட்டுனட்டெல்லாம் செய்யறாங்க. அவங்க எல்லாரும் வேண்டி அனுப்புறாங்க. எத்தனை நல்ல வேலையில் நடக்குது. அதுகளை செய்யறத விட்டுட்டு கோயிலுக்கு பச்சை கண்ணப்பா அங்க இருக்கிறாங்க. பள்ளிக்கூடங்களுக்கு காசு கொடுத்தா எங்கட பள்ளிக்கூடத்துக்கு காசு. அப்ப பேருக்கு தான் எல்லாம் பேர். இது போட்டுட்டு படுத்துக்கிறா. சார்ஜா முடியாம என்னப்பா? ஒரு நாளைக்கு நானும் அவஸ்தையும் காணும். ஒன்றுக்கு 100 டெஸ்ட் அடித்தாரது கடைசியில் ஒரு முடியா பிடிச்சிருது. ஏதோ கொலஸ்ட்ரோலாம் முதல்ல நிற்கிறான். ஒரு நாளைக்கு 2 தான் நடக்கிட்டாங்க. கொடுத்துற வெயில நியாயமாய் நடக்கிட்டாங்க. நடந்து காலெல்லாம் நோவுங்க. ஊர்ல பரவாயில்ல, நாங்கள் 2 பனைமரத்துக்கு 2 போகலாம். இங்க எங்கடா வாங்குறது? குடும்பம் ஏஜென்ட் உண்டு. நடந்து இங்க மட்டும் வந்துட்டு பாத்து இவன்கிட்ட போறது பிரச்சனை இல்லை. போனா ஊருக்கார போய்க்கிறான். ஆனா ஒண்ணு செய்யறாங்க, போய்தான் பாப்போம் பாப்போம். மாப்பிள்ளை ஏதோ போடலாம் இருக்கிறேன் பாப்போம். ஹலோ ஹலோ சாம், எப்படி இருக்கிறேன்? போன் அடிச்சு போன் போட்டு தெரியலடா. என்ன போன் போட்டு தெரியல? இந்த காலம் இது அது பெரிய பெரிய சில்லெடுத்த கதையே இல்லை. நான் போன மேட்ச் அடிக்கிறேன், அது வேற எங்கேயோ போட்டுது. அது பெரிய பிரச்சனையா போய் இப்ப 50 ரூபா அதுக்கு போக தெரியாதுடா. எங்கட வீட்டை உள்ள போனோட நானும் போனோட உனக்கு ஒரு புள்ளையோட இருந்து பாரு. நான் 2 விளையோட போறேன் பாடு. ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா நாக்கி சங்கிலியால கட்டுற மாதிரி இப்ப போனை கொடுத்தா புள்ள எடுப்பா. திடப்ப முடிக்கித்தான் அடுப்பா. இதே பிரச்சனை தான் வீட்டுக்கு உள்ள உங்க இது சின்ன விஷயம் இல்லடாப்பா. தொழில்நுட்பம் முக்கிய போடு டெக்னாலஜி ரைட் தான். நாங்கள் இங்க இருக்கிறோம், எல்லாம் நல்லா இருக்கணும் போட்டு வேண்டி பாக்குறது. கடைசியில கண்ணடிச்சு போட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நீ எதுக்கு கோணமாயிரு என்ன செய்யற அதுக்கு நம்ம செய்யற விஷயம். இப்ப நான் ஒரு செக் பண்ணதான் இப்ப செக் பண்ற மட்டும் இல்ல, நீ சொல்ல படிக்க நான் போடுவேன் நேரம். ஓகே சாரி பாய் பாய். வந்தது வராதவ குடுப்பம் கலட்டையில என்ன இந்த கிரெடி கார்டு ஏதாவது எனக்கு வாயில பெருகுது காட்டியோ கிடைக்காட்டும். எனக்கு எந்த பகாடி நீப்பா கிரெடி கார்டு கண்ணில சொல்லு பாப்பா. 100 ரூபாய் தாரேன். கமலாவோட போய்
100 கத்தரிக்காய் புடலங்காய் தான் படி கொண்டு வரணும். அதை விட கிரெடிட் கார்டு காட்டே இல்லையோ எல்லாத்தையும் திறந்து காட்டினா கிரெடிட் கார்டு காட்டே சொல்றேன். அதான்ப்பா சொல்றேன், எல்லாத்தையும் காட்டினா நீ கிரெடிட் கார்டை காட்டே இல்லையாண்டு அன்னைக்குப்பா வைக்கிற ஒரு அறிக்கை. அன்றைக்கு சொன்னானப்பா கிரெடிட் கார்டு அதை கொண்டு அப்படி தடவி சாமான் பண்ணலாம். தடவி சாமான் பண்ணா நீ தடவி சாமான் வேண்டனப்பா. இன்னும் இருக்கிற வந்து விராண்டி இப்ப எந்த கிரெடிட் கார்டுல யாரோ சாமான் பண்ணிக்கிறாங்க எனக்கு தெரியாது. இப்ப தானேப்பா சொல்றேன், எனக்கு கிரெடிட் கார்டு நீ காட்டே இல்லையாண்டு. ஐயோ கடவுளே, நீ மோளும் தானேப்பா அதுல பிராண்டி இதை போட்டி அவன் தட்டி வச்சுட்டு போறான் கொண்டாந்து வாசல்ல. அடி புள்ள எந்த மகள் அப்படி செய்ய மாட்டேன். அடி புள்ள பாருங்க கொண்டு எனக்கு கத்துறேன். அவங்க உங்க போராடி காது கலக்கிறத கலட்டப்பா கலட்டு இல்ல நான் கூப்பிடுறேன் சும்மா கூப்பிட்டு பாருங்க. என்னப்பா ஏமா கத்துறேன் மனுஷனுக்கு இந்த கொப்பரை ஏதோ என்ன கிரெடிட் கார்டா கேள் என்னன்னு கேள். இன்னொன்று கிரெடிட் கார்டு ஏதாவது சாமான் அது $70 தான். ஆனா இது பெரிய $1,200. காட்டாவுலே நாங்கள் இருக்கிற இதுக்கு $1,200 என்னப்பா வேண்டி நீங்கள் அப்படி பம்முறா பாருங்க வாய்க்கு என்ன முட்டையே பத்திரந்து சொல்லு. சும்மா நச்சரிச்சா புள்ளே நின்றுட்டப்பா கடைசி வீட்டுல கொஞ்சம் போகும் மகள் சொல்ல என்ன பேத்தனி கூட நான் வேணும் இதுக்குள்ள 2 பேரும் ஏதோ தந்துறீங்க. என்ன பகதைக்கிறீர்கள்? என்னப்பா லப்போ நான் ஒரே ஒரு புள்ள எத்தனை கனவோட என்னப்பா உனக்கு லவ் வந்தது? அவைக்கே இருக்கிற என்ன லவ் வந்தது? இந்த காலத்துல கொஞ்சம் இப்படியே போறோம். சரி சொல்லு என்ன சொல்லு சொல்லட்டும். என்னவா? அதுக்கு நான் எல்லாத்தையும் பொறுப்பேன். கல்யாணம் பண்ணு வந்தா அது இந்த கையிலான இருக்குது விளங்குதோ. நான் எல்லாம் பார்க்க வேணும். சகல 4 நட்சத்திரம் கோள் போத்திரம் எல்லாம் பார்க்க வேணும். நான் கதை சேர்க்க போறேன் இல்ல அதை செய்யுங்க. உங்களை கோல் பண்ணுவல படியல கோல் பண்ண நான் பார்க்க வேணும் படியல அதெல்லாம் சரி. படியனுக்கு தமிழ் தெரியுமோ இல்ல வேறையோ? எனக்கு வேற லாங்குவேஜ் பெரிய பேர் தமிழ் தெரியுமோ? சரி கோல் பண்ணு வாப்பா படியல காண வேணும். ஹலோ தம்பி, நான் காயாண்டி அப்பா கதைக்கிறேன். காயா எல்லாம் சொன்னவா எங்களுக்கு எங்களை மனுஷி வந்து எல்லாம் பார்த்துதான் கல்யாணம் செய்யணும். அப்ப நாங்கள் தம்பி காயாண்டி அம்மா உங்களை சந்திக்க ஆசையா கிடக்குது. செவ்வாய் குற்றம் இருக்கு தம்பி. என்ன நட்சத்திரம் கதைக்க விடுதல் இல்லையாப்பா? ஹலோ தம்பி, கேட்க வேணும். உண்மை நேர்ல கண்டாண்டா அவ எல்லாம் மறந்துடுவா. மறப்பேன் நான் மறப்பேன். நீங்கள் ஆக யோசிக்கோன்னா. ஆனா காயா சொன்னோம் தாய் ரெஸ்டாரண்ட்ல நாங்கள் சாட்டர்டே 5:30 அப்படி சந்திப்போம். ஓகே, அப்போ நாங்கள் சாட்டர்டே 5:30 தாய் ரெஸ்டாரண்ட் சரியா? ஓகே, நாங்கள் போய் அவரை சந்திப்போம். ஓகே, சந்திச்சு நான் கேள்விகள் கேட்கிறேன். அதுக்கு பிறகுதான் என்னென்றாலும் மேற்கொண்டு சொல்லிக்கிறாங்க. விளங்குதோ?
நீ பொடியில பாக்குற அந்த இடத்துல மென்டல் விழிக்க வேண்டிய இதுக்கு போட்டி விடு முழுகினாதப்பா நிக்குதுன்னு இல்ல மென்டல் ஒரு ஆயிக்கினா பெரிய ஆயிக்கினா ஓ நான் வெளிக்கிட்டு கூட அடிக்கிறேன் சரி அது காணும் ஹலோ ஹலோ மோகன் என்ன சந்திரன் 5 வருஷத்துக்கு மேல செத்து போறான் உதாரி விட அவனுக்காக நான் காசு அனுப்பிட்டான் ஹலோ ஹலோ வந்து நிக்க சந்திரன் செத்து போனான் சூரியன் கிளம்பிட்டான் என்ன கதைக்கிறாய் எனக்கு தெரியாம நான் அவனுக்கு தான் காசு அனுப்பினான் இப்ப அந்த கோயில் கட்டுறதுலாம் இப்ப நான் கோல் எடுத்தா சிஸ்டம் எரர் வருதுப்பா அப்புறம் அவன் ஃப்ரெண்ட் 2 கோல் எடுத்தா அதுவும் ஒழுங்கா போகுது சிஸ்டம் எரர் தான் வருது என்ன நாசமும் தெரியாம இல்லாக்காரன் நான் அடிச்சடிச்சு நேரமாப்பா உனக்கு சொன்னேன் நான் அங்க இருக்கலாம் பச்சை கல்லர் ஆள தெரியாம அனுப்பாரு கோயில கட்டுறேன் விளக்க இந்தியால வைக்கிறேன் சாமி அங்கால தூக்கி வைக்கிறேன் இந்த ஆடி ஆட்டம் பேர் என்ன நடந்தான்னு பாருங்க பரவாயில்லை இப்ப இன்னும் அலுவலுக்கு வந்ததப்பா மனுஷன் அதை பாப்போம் சரி ஓகே நல்ல நாம இது நடக்கிற நேரத்துல உங்க அவசரம் தான் வேண்டாம் சரி உள்ள எங்க போட்டோ காட்டு நீ என்ன உள்ள எத்தனை ஓடி அந்த கூட எத்தனை ஆரோட கதைக்கிறேன் ஒரே ஆளோ அப்ப ஏது இவனே அவன் உனக்கு தெரியாது என்ன கட்டுறமே கட்டைக்கு இருந்த மாதிரி இருக்குதுடா தெரியாது கட்டைக்கு ஊரில் இந்த சைக்கிள் ஏத்தி வச்சுக்கொண்டு சைக்கிள் ஹீரோ சைக்கிள் வச்சிருந்தது மலேசியா அதில ஏத்தி கொண்டப்பா சமத்தான பயங்கர காத்து உள்ளம் பின்னி உலாக்கி கொண்டுதான் போகும் தெரியும் அப்படி நீ தனியாத்திர பஸ்ஸிலேயே விடாது அம்மாவுக்கு வருது பாத்தியும் ஏறிடு கேட்டு நான் இப்பவே இந்த லுக்கண்டா இன்னும் குறாம எப்படி இருந்துருப்பாங்க இந்த மனுஷனுக்கே விடாம நான் பஸ்ல ஏற்றி கொண்டு போனா பாத்தியெல்லாம் பஸ்ல ஏற்றி கொண்டு போனா மற்றவன் கைய போட்டுருவான்னு மனுஷன் நான் மூசி ஆனா இந்த நாசனா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து மனுஷன் பார்ப்பேன் இப்ப காலத்துக்கு சைக்கிள்லயே வர மாட்டேன் இதுதான் நிலைமையாப்பா சரி சரி இந்த கண்ண நேரம் சரியான இடத்துலயப்பா வந்து நிக்கிறான் சரியான இடத்துல வந்து கண்ண நேரமா வந்து நல்ல மருமோன பார்க்க போறோம் அம்மா ஹாப்பியா இருந்தா வீடு ஹாப்பியா இருக்கும் வீடு ஹாப்பியா இருந்தா நாடு ஹாப்பியா இருக்கும் வீட்டுல நீங்க வேலை செய்தாலும் நான் ஹாப்பியா இருப்பேன் இதுதான் இங்க வந்து பச்சை கரை வெள்ளை கரை மஞ்சள் கரை சிவப்பு கரை எல்லாம் இருக்கும் கரை இருக்கும் ஒரு மருமகம் கரெக்டும்
எல்லாம் சாப்பிடலாம் இந்த மெனுவை பாரு இந்த பங்கு மனுஷன் விரட்டும் அவன் விரும்புவதை நாங்கள் போட்டு சாப்பிடுவோம் இல்லாட்டி அவ விரும்புறான் நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம் வேலை செய்யுது அங்க அந்த பொடியெல்லாம் போல வச்சுருக்கோம் கவர் வச்சுருக்கு சாட்சியில் போட்டு ஒரு போல் போட்டு என்ன வருது ஹலோ ஹலோ உனக்கு கோல் எடுத்த உடனே வந்துட்டேன் என்னடா அவசரமா இவ்வளவு எடுக்கிறேன் என்னன்னா மகள் இப்ப கோல் எடுத்து பார்த்தவன் நான் ஒரு 5 வருஷத்துக்கு முதல் செத்தவனுக்கு தான் காசு நிற்கிறோம் போட அவனுக்கு கோல் எடுத்தா சிஸ்டம் வேற 2 வருது அவன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் நீ எங்க இருக்கிற உனக்கு சொன்னான அப்பா வந்து டெக்னாலஜியை படிக்கிற சொன்ன அந்த பேப்பர் எடுத்து வாசிப்பாங்க பெரிய ஒரு ஏஐ கம்பெனி ஒன்று இங்க ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் சீல் பண்ணியிருக்கிறாங்களாம் தன்னை பேரோட பெரிய பிரச்சனை போய் கொண்டு என்ன பிசக்காயில அவன் சும்மா படம் எல்லாம் கோயில்ல விலகு பக்கம் விற்கிறான் விடாது பக்கம் விற்கிறான் மூலஸ்தானம் மண்டபம் அது ரெண்டு செய்கிற வேலையை நான் படம் எடுத்து அனுப்புறான் நீ ஏஐ என்று கழிக்கிறேன் வேற உனக்கு ஒண்ணு தெரியாத படம் மட்டும் இல்லை படமே கூட ஓட்டி காட்டும் அதுல பெரிய பிரச்சனை தெரியாது ஏஐ பற்றி உனக்கு நீ ஏமாத்து படம் படிவோட காட்சி இருக்கும் நான் காட்சி அவனோட சரி சரி எனக்கு நேரம் ஆகும்போது கிணவே போன் அடிக்கிறாங்க நீ மகளுக்கு தெரியும் கொஞ்சம் டெக்னாலஜி அவளை போய் கேள் இது பெரிய முக்கியமான விஷயம் ஓகே 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 கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்கா அந்த சிஇஓ அரெஸ்ட் பண்ண போய் கொண்டிருக்கிறோமா இதுல என்னப்பா என்ன பொடியனக்கா மை கோட்ன்ற அம்மா நான் கரெக்டாக ஓ பொடியனோட இல்லையம்மா மிஷினோ மிஷினோப்பா அடவுனே எல்லாம் தலையில உண்ட போடுறாயப்பா இந்த நேரத்துல இல்ல இல்ல ஆகலன்னு மகளை பேசாது இதுல எந்த பங்கும் சரியா இருக்குது நானும் போனோட இருந்து நான் 4 பேரோட கதைச்சு கோயில் கட்ட வேண்டியது பள்ளிக்கூடத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் எந்த சுய கௌரவம் பார்த்து நான் போன்ல ஏஐக்கோ மெஷினுக்கோ காதலிச்சு செய்த வழிய மகளும் தந்த வாழ்ல மெஷினோடைய கதைச்சு மெஷினோடைய கௌரவம் ஃப்ரீயா போட்டு அவள் சின்ன போட்ட அந்த வழியா நாங்க திருப்பி எடுத்துடலாம் தயவு செய்து ஏஐ பாவிக்கிறதுக்கு நீங்க வீட்டுல பிள்ளைய போன் பாவிக்கிறத கவனமா பாவிக்கப்படும் எங்களுக்கு ஏஐ கட்டாயம் தேவை ஆனா கவனமா பாவிக்கணும் நீங்களும் என்ன போல டிவைஸோட அடிக்டா இருக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இதை மாதிரி கேதரிங்கள்ல வந்து கலைச்சி பேசி பழகுங்கோ டிவைஸோட அடிக்டா உங்களுக்குள்ளேயே இருக்காங்கோ இப்படி எல்லாரோடையும் வந்து கலைச்சி பழகி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ எல்லாரோடையும் செக் பண்ணி பழகுங்கோ டிவைஸ் அடிக்டா இருக்காதுங்கோ அம்மா நான் இனி நீங்க வீட்டில் சொல்லிருக்கிற எல்லா ஹெல்ப்பும் செய்வேன் அப்பா உங்களோட நான் இனி எங்க இருந்தாலும் ஆன்லைன்லேயே ஷாப்பிங் செய்ய மாட்டேன் என்ன நீங்க ஷாப்பிங் கூட்டிட்டு போவா சரி உள்ள நடந்து போச்சு தலையோட வந்தா தலைப்பாயோட கூட்டி என்ன செய்யறாரு சரி அதான் நான் சொல்ல வாரேன் சரி இந்த உலகத்துல டெக்னாலஜி வேணுமா படிவா பாவி ஒப்புத்தனமா பாவிச்சலோ டெக்னாலஜி கூட விழுங்கிட்டு அதைக்கு இருந்து முட்டைகளை விடாதே 4 இடத்தை கொண்டு போய் 4 ஆக்களை காட்டுங்கோ எல்லாம் வைக்கிறாங்களாப்பா அதுக்கு பள்ளிக்கூட ப்ரோக்ராம் எல்லாம் இருக்காதேங்க போய் பாருனாலே பாரு அப்பதான் இது வேணும் விளங்குதோ ஓகே சரி இனி அட்வைஸ் காணும் எல்லாருக்கும் பசிக்குது வயிற்ற கட்டு தான் நிற்கிறான் இனி அவங்க சாப்பிடட்டும் நாங்க செய்த காணும் மலரோட இந்த ஏஐ ஒரு மாயை ஆனா இந்த மலர் ரியல் பசிக்குதான் நினைக்கிறேன் மலரோட கோப்பி அல்லது ஒரு செல்ஃபி இருக்கிறதா பார்க்கணும் அதுக்கு முன்னாடி
இந்த நாடகத்தின் கருவையும் இது எழுதினதும் வந்து சுயிந்தல் மகேஸ்வர ராஜா. அவருக்கு ஒரு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு 3-4 நாளைக்கு வீட்டில் போய் ஆக்கினை பிடிச்சது சுதாவும் மனுஷியும் அந்த ஆக்கினை எங்களை இந்த தொல்வலையெல்லாம் தாங்கி எங்களை கூட நீங்க விட்டதுக்கு சுதாக்கும் வாய்ப்புக்கும் தான் மற்ற எல்லாரும் பார்த்ததுக்கு